தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் கணினி பட்டா பெறாமல் இருந்த நிலையில் கடந்த 7/2/2025 டூபிபுரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் 3500க்கும் மேற்பட்டோர் பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் கணினியில் பதிவேற்றம் செய்து முதற்கட்டமாக 151 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்டமாக பட்டா வழங்கும் நிகழ்ச்சி டூபிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் தலைமை வைத்தார். கோட்டாட்சியர் பிரபு முன்னிலை வைத்தார். தாசில்தார் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் பேசுகையில், தூத்துக்குடி தொகுதி மக்கள் உரிமை பட்டா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக வழங்குவது மூலம் தொகுதி மக்கள் மட்டுமின்றி நான், கலெக்டர் உள்பட அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். காரணம், கிரயப்பத்திரம் பலர் வைத்திருப்பார்கள். உரிமை பட்டா கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்படுவதன் மூலம் இதுதான் உங்கள் இடம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக அமையும். சட்டமன்ற தொகுதிக்குள் விண்ணப்பித்த அனைவரும் வழங்குவதற்கு கலெக்டர் சிறப்பு குழு அமைத்திருக்கார். அதன் மூலம் இந்த பணி முழுமையாக நடைபெறுகின்றது. 5 பேர் கொண்ட கூட்டு பட்டா பலர் வைத்திருப்பார்கள். தனிப்பட்டா வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சப் டிவிஷன் செய்து கொள்ள வேண்டும் உட்பட பல விஷயங்களை, பல கருத்துக்களை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் பேசுகையில், இந்த பட்டா வழங்குவதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மேற்கொண்ட முயற்சிதான் முதல் காரணம். இதே இடத்தில் முகாம் நடத்தி மனு பெற்று கொண்டதில் தற்போது 500 பேருக்கு தயாராகி உள்ளது. மற்றவர்களுக்கு இணையதளத்தில் அனைத்தையும் முறைப்படுத்தி இது அவர்களுக்குடையது இடம் தான் என்பதை ஆய்வு செய்து வழங்கப்பட்டு வருகிறது. வரிசையாக வருகின்ற மனுக்களுக்கு அதன்படியே வழங்கப்படும். இதில் கூட்டுப்பட்டா இருப்பது உங்களுக்கு ஒரு ஆவணம்தான். தனிப்பட்டாவாக வாங்கினால் உங்களுடைய இடங்களை மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதற்கும் தேவைப்படும் பத்திரம் மட்டுமே வைத்திருப்பது ஆவணம் என கருதிவிட முடியாது. அரசு பட்டாதான் உங்களுக்கு அங்கீகாரம். இதையெல்லாம் ஒன்னதுதான் அமைச்சர் கீதா ஜீவன் மேற்கொண்ட முதல் முயற்சி எல்லோருக்கும் பலனடையும் வகையில் அமைந்துள்ளது. அதற்கு அமைச்சருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். விழாவில் நில அளவை உதவி இயக்குனர் சீனிவாசன், கிராம நிர்வாக அலுவலர் கணேசமூர்த்தி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன், மாநகர பொறியாளர் அணி துணைச் செயலாளர் அன்பழகன், மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் வக்கீல் பாலகுருசாமி, பகுதி செயலாளர் ரவீந்திரன், ஜெயக்குமார், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அபிராமிநாதன், கவிதா தேவி, துணை அமைப்பாளர்கள் பிரபு, அருணாதேவி, கோகுல்நாத், பொதுக்குழு உறுப்பினர் கஸ்தூரி தங்கம், மாநகர அணி அமைப்பாளர்கள் ஜீவன் ஜாக்கப், அருண் சுந்தர், துணை அமைப்பாளர்கள் சீதாராமன், வினோத், மாவட்ட அணி தலைவர்கள் அருண்குமார், பழனி, மாவட்ட பிரதிநிதி நாராயணன் உட்பட பலர்